பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் மடானி ஆட்சி மீது நம்பிக்கை இழந்தவர்களை ஒருங்கிணைத்து அன்வாருக்கு எதிராக பேரணியை நடத்தவிருப்பதாக பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவரும் அலோஸ்டார் நாடாளுமன்ற உறுப்பினருமான அப்னான் ஹமீமி டத்தோ தாயிப் அறிவித்துள்ளார். அன்வார் தலைமையிலான ஒற்றுமை அரசு அமைக்கப்பட்டு 935 நாட்கள் ஆகிவிட்டன. ஆனால் தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்றும், மக்களின் அன்றாட வாழ்க்கை மடானி அரசாங்கத்தின் நிர்வாகத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அப்னான் ஹமீமி டத்தோ தாயிப் குற்றம் சாட்டினார். அன்வார் பதவி விலக வேண்டி இந்த ஒற்றுமை பேரணியை ஜூலை 26ஆம் தேதி நடத்துவதற்கு பாஸ் கட்சி திட்டமிட்டிருப்பதாகவும் அப்னான் ஹமீமி தெரிவித்தார். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினங்களை கட்டுப்படுத்த மடானி அரசு தோல்வி அடைந்ததாகவும், பொருளாதாரத்துறை அமைச்சர் இல்லாமல் நாட்டின் பொருளாதாரம் எப்படி மீட்டெடுக்கப்படும் என்கிற கேள்வியையும் அவர் முன்வைத்துள்ளார். அமைச்சரவையில் இருந்து 2 அமைச்சர்கள் பதவி விலகி இருப்பது சாதாரணமானது அல்ல என்றும், 2 அமைச்சரவை செயல்படாமல் இருப்பதை தெரிந்து கட்சி அரசியலுக்காக அன்வார் அமைதியாக இருப்பதாகவும், அரசாங்கத்தின் நிர்வாகம் சீர்குலைந்து விட்டதாகவும் அப்னான் ஹமீமி குற்றம் சாட்டினார். காவல் அதிகாரிகளுக்கு எதிராக 2673 புகார்கள் கிடைக்கப் பெற்றிருப்பதாக புக்கிட்டமான் காவல் அதிகாரிகள் தரநிலை கட்டுப்பாட்டுத் துறையான JIPS இயக்குனர் டத்தோஸ்ரீ அஸ்ரி அமாட் தெரிவித்துள்ளார். 2673 புகார்களும் இந்த ஆண்டு ஜனவரி முதல் மே 31ஆம் தேதி வரையில் பெறப்பட்ட புகார்கள் என்று அவர் தெரிவித்தார். அண்மையில் அம்பாங் சாலையில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த ஒரு இளம் பெண்ணிடம் காவல் அதிகாரி தகாத முறையில் நடந்து கொள்ளும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது. சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரி அடையாளம் காணப்பட்டிருப்பதாக டத்தோஸ்ரீ அஸ்ரி அமாட் தெரிவித்தார். காவல் அதிகாரிகளுக்கு எதிராக பெறப்பட்ட 2673 புகார்களில் 1076 புகார்கள் விசாரிக்கப்பட்டதாகவும், 492 காவல் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், குற்றம் நிரூபிக்கப்பட்ட 59 காவல் அதிகாரிகளை பணி நீக்கம் செய்துள்ளதாகவும் JIPS இயக்குனர் டத்தோஸ்ரீ அஸ்ரி அமாட் கூறினார். அதே வேளையில் புகார் அளிக்கப்பட்ட 671 காவல் அதிகாரிகளை தடுத்து வைத்திருப்பதாகவும், 146 காவல் அதிகாரிகள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் டத்தோஸ்ரீ அஸ்ரி அமாட் கூறினார். ஜொஹூர் இஸ்கண்டார் புத்திரியில் உள்ள வீட்டில் ஒரு மாதத்திற்கு முன்பு இறந்ததாக கருதப்படும் 39 வயது பெண்ணின் அழுகிய உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பண்டார் சிலேசா ஜெயாவில் உள்ள வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக அக்கம் பக்கத்தினர் கடந்த வியாழக்கிழமை போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததாக இஸ்கண்டார் புத்ரி காவல்துறை தலைவர் குமரேசன் தெரிவித்தார். தமான் துங்கு அமீனாவில் உள்ள ஒரு பள்ளியில் ஆசிரியையாக இருந்த அந்த பெண் கடந்த ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி முதல் பணிக்கு செல்லவில்லை என்பது கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார். அழுகிய நிலையில் உடல் மிகவும் மோசமாகி போனதால் மரணத்துக்கான காரணத்தை பிரேத பரிசோதனையில் கண்டறிய முடியவில்லை என்று குமரேசன் தெரிவித்தார். அரசு சாரா அமைப்பில் இருந்து பொது நன்கொடையாக 26 மில்லியன் மோசடி புரிந்ததாக சந்தேகிக்கப்படும் 5 பேரை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கைது செய்துள்ளது. சம்பந்தப்பட்ட அந்த 5 சந்தேக நபர்களில் NGOவின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிதி அதிகாரி ஆகியோரும் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை முதல் ஸ்லாங்கூர், மலாக்கா மற்றும் பினாங்கில் உள்ள பல இடங்களில் ஸ்லாங்கூர் MACC நடத்திய ஓப்ஸ் சராந்தாவ் நடவடிக்கையில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர். சந்தேக நபர்கள் 7 நாட்களுக்கு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். பணம் அவர்களின் தனிப்பட்ட கணக்குகளுக்கு மாற்றப்பட்டு நகைகள், கார்கள், நிலம், வீடுகள் மற்றும் கிரிப்டோ கரன்சி வாங்க பயன்படுத்தப்பட்டது தெரிய வந்துள்ளது. பொருளாதாரத்துறை அமைச்சராக இருந்து அண்மையில் தனது அமைச்சர் பதவியில் இருந்து விலகிய ரவிசி ரம்லிக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்துறை அமைச்சராக அவர் செய்த பங்களிப்புகளுக்கு மிக்க நன்றி என்று அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மே 23ஆம் தேதி நடைபெற்ற 2025-2028 தவணைக்கான PKR கட்சியின் உயர்மட்ட பதவிகளுக்கான தேர்தலில் நூருல் இசா அன்வார் மொத்தம் 9803 வாக்குகளை பெற்று ரவிசியை தோற்கடித்து கட்சியின் துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கட்சியின் தேர்தல் முடிவு எதுவாக இருந்தாலும் கட்சியை வலுப்படுத்துவதில் தொடர்ந்து தாம் பங்களிப்பேன் என்று ரவிசி முன்பு கூறியிருந்தார்.
அதே வேளையில் அமைச்சரவையை அவசரமாக மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் தற்போதைக்கு இல்லை என்றும், அமைச்சர் தனது முடிவை மறுபரிசீலனை செய்வார் என்றும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எதிர்பார்த்திருந்தார். இந்நிலையில் இன்று எரிசக்தி ஆசியா 2025 மாநாட்டில் பேசிய அன்வார், பொருளாதார அமைச்சு அப்படியே இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தினார். ரவிசிக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், அவர் சிறப்பாக பணியாற்றினார் என்றும் அன்வார் கூறினார். இந்த பொறுப்புகளை எந்த அமைச்சர் அல்லது அமைச்சு ஏற்கும் என்பதை உரிய நேரத்தில் தாமே தீர்மானிக்கப் போவதாக அன்வார் கூறினார். திரங்கானு தமான்ரயர் பெஸ்தாரி புக்கிட் குவாங் கமாமானில் உள்ள 3 மொட்டை மாடி வீடுகளில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் தரைமட்டமாகின. தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் சுமார் 30 நிமிடங்கள் எடுத்தனர். பாதிக்கப்பட்ட அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாகவும், மேலும் இந்த நடவடிக்கை நள்ளிரவு 12:14 மணி அளவில் முடிவுற்றதாகவும் அவர் கூறினார். சம்பவத்திற்கான காரணம் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் இன்னும் விசாரணையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். இன்று இரவு வரையில் 12 மாநிலங்களில் புயலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இடியுடன் கூடிய கனமழையுடன் 20 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வீசும் அபாயம் இருப்பதாகவும், இந்த புயலின் அளவீடு குறைந்தபட்சமாக கணிக்கப்பட்டிருப்பதாகவும் மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. ஒரு சில மாநிலங்களின் முக்கிய மாவட்டங்கள் பாதிக்கப்படவிருப்பதால் சம்பந்தப்பட்ட மாவட்ட மீட்புத்துறைக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. பெர்லிஸ், கெடா, புலாவ் பினாங், பேரா, ஸ்லாங்கூர், பகாங், நெகிரி செம்பிலான், ஜொகூர் ஆகிய மாநிலங்களில் புயல் தாக்கும் மாவட்டங்களை அடையாளம் கண்டிருப்பதாக மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. பேராக்கில் கிரியான், லாருட், மாத்தாங், செலாமா, மஞ்சூம் ஆகிய பகுதிகளில் புயல் தாக்கும் என்றும், பகாங்கின் ஜெராத்துட், மாரான், குவந்தான் வழியாக புயல் கிழக்கு கடற்கரையை அடையும் என்றும் மெட் மலேசியா கணித்துள்ளது. புயலின் தாக்கத்தால் பெரிய அளவில் ஏற்படும் சேதத்தை தவிர்க்க மீட்புத்துறைக்கு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருப்பதாகவும், புறநகர் பகுதிகளிலும் நீர்நிலை பகுதிகளிலும் அருகிலுள்ள குடியிருப்பு வாசிகளை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகளையும் மீட்பு படையினர் மேற்கொண்டு வருவதாகவும் மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.